अचिन्त्यम् अव्युपदेश्यम् एकात्म प्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् शान्तं शिवम् अद्वैतम् चतुर्थं मन्यन्ते स आत्मसविज्ञेयः। अपूतापि निवेशाति सदृशे तत्प्रवर्तते वस्त्वभावं स बुद्ध्वैव निःसङ्ग विनिर्वर्तते। உன்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். நீ சைத்தன்ய வஸ்து, பிரம்ம வஸ்து, நீ சாதாரண வஸ்து அல்ல. பிரதா சாந்தம் சிவம் அத்வைதம் அப்படின்னு கௌடபாதர் பாடுறார். திருப்பி ஒரே பாட்டு பாடிட்டு இருக்க. நீ உன்னை யாருன்னு நீ நினைச்சுட்டு இருக்க? அழியக்கூடிய சரீரம் நினைச்சுட்டு இருக்க? நோ. அபூத அபினிவேஷா. அபூத அபினிவே அபூதனா மித்யா, இல்லாதது, நான் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த இல்லாத வஸ்து இந்த பிரபஞ்சம், அதுல அபினிவேஷா. சாதாரண ஆசைனா இருக்கிறதுல ஆசைப்படுறது, இல்லாததுல ஆசைப்படுறது வந்து உச்சபட்சமான ஆசை. அது இல்லவே இல்லை, நடக்கவே நடக்காது. அந்த பிரபஞ்ச வஸ்துல ஆசை வச்சுக்கிறது. கௌடபாத் சொல்றாரு, இப்ப எது இருந்தாலுமே நான் எக்ஸிஸ்டன்ஸ் தான். இந்த ஹோல் துவைத்த பிரபஞ்சம் வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ். அதுல நீ கிஞ்சித்து ஆசை வச்சா கூட அது அபினிவேஷம். வை அபூத அபினிவேஷா. அப்போ மோட்சத்துக்கு உனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? முதல்ல உன்னுடைய ஆசையெல்லாம் எழுது, அதுக்கு பின்னாடி மோட்சம். அவ்வளவுதான். புரியல? ஏதாவது ஒரு டிசையர் இருந்தா கூட அதுக்கு பின்னாடி மோட்சம். ஆல் டிசையர்ஸ் கேன்சல் பண்ண 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 மோக்ஷா. அப்போ மோக்ஷாவோட அந்த திரை எங்க இருக்குன்னா யூ ஆர் த டிசையர்ஸ்ல மாத்தின்னு இருக்குது. அதனால அந்த டிசையர்ஸை கன்வர்ஷன் பண்ணி முமுட்சுவாக்கி அந்த டிசையரை நீக்கிறது எதுவோ அதுக்கு பேரு மோட்சம். ஆசையறிமீன் ஆசையறிமீன் ஈசனாடாயினும் ஆசையறிமீன். ஈசனை அடைஞ்சி ஈசனை விடணும். அப்போ அந்த ஈசனை விடுறது தான் கடைசி ஃபைனல். அதனால இந்த சரீர அபிமானம் தீவிரமா ஆக இந்த சரீர அபிமானம் இது எது? மித்யா பிரபஞ்சம். யுவர் பாடி மித்யா, நான் எக்ஸிஸ்டன்ஸ் யுவர் பாடி. வை வை சோ மெனி ரீசன்ஸ். இது முன்னாடி கிடையாது, பின்னாடி இருக்க போறதில்ல, கன்ஃபார்ம்டு. இப்ப இருக்கும் போதாவது அப்படியே இருக்குமா? நேத்திக்கு இருந்த மாதிரி இருந்ததா? காலையில இருந்த மாதிரி இருந்ததா? சரி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மாதிரி இருந்ததா? மாறிண்டே இருக்கிறது. மாறிண்டே இருக்கிறது அனித்யம். அனித்யத்வாத் மித்யா. இப்போ உங்க பாடி உங்களால பார்க்க முடியுதா இல்லையா? திருஷ்யத்வாத் மித்யா. உங்க மைண்டை பார்க்க முடியுதா இல்லையா? therefore திருஷ்யத்வாத் மித்யா. உங்க இன்டெலெக்ட் பார்க்கறீங்களா இல்லையா? பார்க்கறீங்களா இல்லையா? இது தெரியுது, இது தெரியலன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுது இல்லையா? திருஷ்யம். யுவர் இன்டெலெக்ட் ஆல்சோ என்னது? மித்யா. இப்ப உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் என்னது? மித்யா. எதெல்லாம் நான் சொந்தம் கொண்டாடின்னு இருக்கணும் அதுக்கு பேரு மித்யா பதார்த்தம், இல்லாதது, நான் எக்ஸிஸ்டன்ஸ். அது மாதிரி டிபெண்டா இருக்கிறது. இது டிபெண்டா இருக்கிறதுனால இது வந்து மித்யா. இப்படி நீங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும்.
நான் எக்ஸிஸ்டன்ஸ். வெறும் பாட்டே நான் எக்ஸிஸ்டன்ஸ் பாட்டு சொல்லிக் கூடாது. பாட்டுல இருந்து சரியத்தை கொண்டு வரணும். ஓகே, இல்லைன்னா சிம்பிளா பாட்டு வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் மித்யா அப்படின்னா இந்த பாடி வந்து சத்தியமா இருக்கும் நமக்கு. எவ்ரி மூமெண்ட் யுவர் பாடி சத்தியத்துவ புத்தி இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்கிறது. புரியுறதா? அதனால என்ன சதுர்ஷே, சதுர்ஷேனா சிமிலர்லி. அது போலவே நீ எவ்வளவு தூரத்துக்கு இந்த விஸ்வனை இன்வோக் பண்ணி அபிமானம் வச்சிருக்கிறியோ அதை பொறுத்து இந்த ஹோல் பிரபஞ்சம் துவைத்த பிரபஞ்சமாக காட்சி அளிக்கும். காட்சி அளிக்கிறது சத்தியமாக இருக்கும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் சத்தியமாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த சத்தியமாக இருக்கிறதுனால தத் பிரவர்த்தத்தை பிரவர்த்தி நடந்துட்டு இருக்கும். இந்த விஸ்வனாகி விட்டதுனால இவன் பிஸியோ பிஸி. செக்யூரிட்டி வேணும், சேஃப்டி வேணும், சிக்னிபிகன்ட் வேணும், அதுல பொசசிவ்னஸ் இருக்கணும். ஓகே, சிலதெல்லாம் அடைஞ்சாதான் ஐ எம் த கம்ப்ளீட் ஃபுல்னஸ். ஓகே, இதுக்காக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுறாம் பாரு ஓடுறாம் பாரு ஓடுறாம் பாரு ஓடிக்கொண்டே இருக்கிறான். காலையில இருந்து ஓடுறவன நீ பாத்தீங்கன்னா என்னமா ஓடுறான். எஸ்பெஷலி இந்த டிராபிக்ல இப்படி இருக்கும், எதிரும் முதிரமா இருக்கும் டிராபிக். சிக்னல் முடிஞ்சோன்னு இவன் இப்படி போவான், இவன் இப்படி போவான். ரெண்டு பேருமே ஸ்பீடா போவான். என்ன புரிஞ்சுக்கோங்க, இதுவும் ஸ்பீடா போவான், இவன் ஸ்பீடுவான். ரெண்டு பேரையும் நடுவுல மடக்கி எங்கடா ஸ்பீடா போற, நில்லு, அப்படி கேளு, போகணும். இது மாத்திரம் ஆப்போசிட் டைரக்ஷன். இவன் இந்த திசையை நோக்கி வேகமா போறான், அவன் அந்த திசையை நோக்கி வேகமா போறான். எல்லாரும் ஒரே திசையில வேகமா போனாலும் ஏதாவது அர்த்தம் இருக்கும். புரியுதா? ஆப்போசிட்டா போறதுல இருந்து இவன் இதுல இருந்து போகணும்னு அவசரப்படுறான், அவன் அதுல இருந்து போகணும்னு அவசரப்படுறான். புரியுதா? ஒருத்தன் வந்து போட்டோ எப்படியாவது வித்துணும்னு பாக்குறான், ஒருத்தன் எப்படியாவது வாங்கணும்னு பாக்குறான். என்ன மாயா உலகம் இதெல்லாம் விஸ்வன். ஓகே, இதுக்கா ட்ராஜடி. ஓகே, எதிரும் முதிருமா இருக்கிறான்ப்பா. பிரவர்த்தத்தை 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 கண்டினியூஸா பிரவர்த்தனை நடந்துருக்கு, பிரவர்த்தி நடந்துங்க. ஓகே, சக புத்வா சக ஆத்மா சக விக்ஞேய சக புத்வா. புத்வான் என்ன? ஞாத்வா. இதை அறிந்து கொள் மகனே. சாதகன் இதை அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள. இந்த ஆத்மாவை தெரிகிற வரைக்கும் விஸ்வன் கிட்டே நீ இருந்துருப்பாய். நீ விஸ்வன் இல்ல, நீ வந்து துரியன். அப்படி புரியாது வரைக்கும் இதை ஓடிண்டே இருக்கும். அதனால நீ என்ன செய்யணும்னா எப்பவுமே டீச்சிங் இருக்கணும். குரு சகாயேன சாஸ்திர விசார சிரவண மனன நிதித்தியாசன துவாரா ஞான பலம் எடுத்துக்கணும். இதை மறக்கவே படாது. புரியுதா? அப்ப மெதுவா 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 நீ விஸ்வன் அல்ல, நீ துரியன். அந்த அறிவு எனக்குள்ள ஏற்படணும். ஓகே, ஜாக்கிரத்து அண்ட் சொப்பன ரெண்டு பிரபஞ்சமும் எப்படிப்பட்ட பிரபஞ்சம்? அதனுடைய ஸ்வரூபம், அதனுடைய நேச்சர் எப்படிப்பட்டது? வஸ்து அபாவம் புத்வா. வஸ்து அபாவம் புத்வானா, வஸ்து அபாவம். வஸ்து அபாவம்னா என்ன? அது இல்லாமை. எந்த வஸ்துக்கும் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எந்த வஸ்துக்கும், எல்லா வஸ்துவும் வந்து எதுல டிபெண்டா இருக்கிறது? ஸ்பேஸ்ல. வித்தவுட் ஸ்பேஸ் எனி எந்த ஒரு பொருளா இன்க்ளூட் யுவர் சரீரம் வித்தவுட் ஸ்பேஸ்ல இருந்து ட்ரை பண்ணி பாரு. வித்தவுட் ஸ்பேஸ்ல யுவர் பாடி மைண்ட் இருக்கிற மாதிரி வச்சு பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்படி ட்ரை பண்ணணும். சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது எங்க சும்மா உட்கார்றது? சும்மா உட்கார முடியாது. சும்மா உட்கார்ந்தாலே கிரிமினல் வேஸ்ட் பண்றோம், டைம் வேஸ்ட் பண்றோம். என்னத்தையா பண்ணு, ஏதாவது பண்ணும் அப்படின்னு ஏதாவது கொஞ்ச நேரமா சும்மா உட்காந்து பாரு. உட்காந்து பார்த்தேன்னா தெரியும், ஏதாவது ஒரு 10 நிமிஷம் தலை வெடிச்சு போற மாதிரி வேலை இருக்கும். ஒன்னும் இல்லை. நேற்றுக்கு வேலை செஞ்ச, முந்தா நேற்றுக்கு வேலை செஞ்ச, எங்கேயாவது முடிஞ்சுதா? அது முடியாது. புரியுதா? அதனால ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஹாயா தான் உட்கார. உட்காரும் போதே ஒரு கில்ட் வரும் நமக்கு. என்ன கில்ட் வருதுமா? சோம்பேறியா உட்காடுறோமா அப்படின்னு. அப்படி இல்லை, உட்கார முடியல. தட் இஸ் ஃபேக்ட். புரியுதா? உட்கார முடியாதது. தியானத்துல சொல்ல, நான் தியானத்துல அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். அது சும்மா உட்காருன்னு சொல்றேன். சும்மா சீட்ல உட்காரு. வீட்டுல சேர் போட்டு வாங்கி போட்டுருக்குல்ல, அதுல ஏதாவது இப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாரு. சும்மா பேசப்படாது,
எதுவும் பண்ணக்கூடாது, சும்மா உட்காந்து யூ ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப கஷ்டம். அப்படியே உலகத்துல நீ இல்லைன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போற மாதிரி, பஞ்சபூதம் வெடிச்சு போற மாதிரி, ஒன்னும் வெடிக்காது. புரியுதா? ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. ஹோல் ஆபீஸ் மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு சொம்மனே உட்காந்து பாருங்க. தூங்கப்படாது, சொம்மனே உட்காரணும். இல்லைன்னா தூங்கி போயிடுவான். தூங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொம்மனே உட்காரணும். புரியுதா? இந்த தெருவோரத்தில் பிச்சைக்காரெல்லாம் உட்காருவான், சொம்மனே மணிக்கணக்கும் உட்கார்ந்துருப்பான். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். ரமணர் உட்கார்ந்து இருப்பாரு, ரெண்டு பேரும் ஒன்னா. அவர் உட்கார்ந்து இருக்கிறதும் தெருவில் உட்கார்ந்து இருக்கணும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்கிறதுக்கு. இவர் உட்கார்ந்த விதம் வேற, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளு வேற, இந்த ஆளு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளு வேற. புரியுதா? அது பூர்ண சத்துவம், இது பூர்ண தமசு. புரியுதா? நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால வஸ்து அபாவம், எல்லா பொருளும் ஆகாசத்தில் இருக்கிறது. ஆகாச கூட இவர டிஸ்ட்ரக்ஷன். இது நம்மளால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சார். ஆகாசம் ஆல்சோ அனித்தியம். அது கண்ட்ராக்ட் எக்ஸ்பேண்ட். அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் வந்து இதை ஏத்துக்கிட்டான். ஆகாசம் ஆல்சோ கண்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். புரியுதா? நம்மளால எப்பயோ எழுதி வச்சுட்டு போயிட்டார். இனி என்ன கண்டுபிடிச்சாலும் நீ வந்து வேதத்தை வந்து ப்ரூவ் பண்ணதான், அவ்வளவுதான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. அந்த ஆகாசமும் எங்கிட்ட அது டிபெண்டா இருக்கிறது. ஆத்மனஹா ஆகாச சம்பூதஹா. therefore any dependent existence அது அபாவ, நான் எக்ஸிஸ்டன்ஸ். அபாவனா என்ன? நான் எக்ஸிஸ்டன்ஸ். பாவனா எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, அங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு வர்றாரு. துவைத்த பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு பல கோணத்துல சொல்லிட்டு இருக்காரு. அந்த புத்தியில போய் ஸ்டிக் ஆகும். புரியுதா? அது வந்து அப்பப்போ வரும்போதே தண்ணியில எழுதுற மாதிரி போயிடுது. புரியுதா? எவ்ரி கிளாஸ் கரெக்ட், அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் இன் பிட்வீன் மக்கள் பண்ணிட்டே இருக்காங்க. உபயோகி அந்யோன்ய திருஷ்யத்தே. எது மித்யா? ஒன்றை சார்ந்து இருப்பது எதுவோ அது மித்யா. பாட்டு இருக்கிறதுக்கு விருத்தி இருந்தாகணும், விருத்தி இருக்கிறதுக்கு பாட்டு இருந்தாகணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஒண்ணு அந்யோன்ய. எது ஒன்றை சார்ந்து இருக்கிறதோ அதுக்கு பேர் மித்யா. அப்புறம் என்ன சொன்னாரு? உபயம் லக்ஷணா சூன்யம். இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் அதுக்கு டெஃபினேஷன் சொல்ல முடியாது, அதுக்கு அனிர்வச்சனீயம். therefore மித்யா. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இருக்கா இல்லையான்னு நீ போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே முடியாது. therefore இங்க என்ன சொல்றாரு? வஸ்து அபாவம் மித்யா பூத்வா ஞாத்வா, இதை அறிந்து கொள் அப்படி சொல்றார். நான் எக்ஸிஸ்டன்ட் துவைத்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது? அதனால இது அறிந்து கொள். துவைத்த அபாவா ஞாத்வா, ஞாத்வான அறிந்து கொள். இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சொப்பனத்துல எழுந்த பிறகு சொப்பனத்துல இருக்கிற வஸ்து எல்லாம் மறைஞ்சு போயிடும், ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஜாக்கிரத்துல இருக்கிறது, ஜாக்கிரத்துல இருந்த பிறகு. ஆனா இன்னைக்கு ஒரு பையன் பகல் கனவு கண்டான். கனவு வந்து இது போன் அலற மாதிரி இருக்கிறது. புரியுதா? போன் அலறது. அந்த கனவுக்குள்ள ட்ரீமுக்குள்ள வந்து எழுந்திருச்சு. அவன் வந்து போனை வந்து ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்றான், முடியல, புரண்டு படுத்துட்டு இருக்கான். திடீர்னு கனவுல இருந்து முடிச்ச பிறகு நிஜமா போன் அடிக்கிறது. இது உண்மையா? அது உண்மையா? அது மாத்திரம் அந்த பையனுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, ஜனக்கர் தான். புரியுதா? வந்துருமா அவ்வளவு சீக்கிரம்? யார் அந்த பையன் பாக்குறியா? எல்லாமே அபாவம் இருக்கும்போது யாருன்னு நீ பாப்ப நீ. அதனால காணல் நீர் மாதிரி, காணல் நீர் வந்து அது ஞானத்து வந்த பிறகு கூட அது வாட்டர் இருந்துட்டே இருக்கும், சன்ரைஸ் வத்து. அதனால ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் சேம் பிரபஞ்சம். ஞானி வச்சுக்கோ, ஞானிக்கும் சேம் பிரபஞ்சம், அந்த அஜ்ஞானிக்கு சேம் பிரபஞ்சம். ஞானிக்கு சேம் சரீரம், அஜ்ஞானிக்கு சேம் சரீரம். இப்ப சப்போஸ் ஞானம் வந்த பிறகு இவருக்கு சரீரம் வந்து ஏதோ வந்து கெமிக்கலா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே, மைண்ட் வந்து கெமிக்கலா வந்து அங்க மாறிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே, புதுசா வந்து
அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலா ஒரு மாறிடுதுன்னு வச்சுக்கோ, அப்ப பிரச்சனை இல்லை. நீ தைரியமா வந்து ஞானத்துக்கு பிறகு வந்து நீ பாட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மைண்ட், அதே சரீரம், அதே தெரு, அதே வீடு, அதுல மாற்றம் இல்லை, அதே காட்சி தான் இருக்கும், வித்தியாசமே இருக்கிறது. அப்போ இந்த விஷயம் வந்து கனவு மாதிரி கிடையாதுப்பா, பி கேர்ஃபுல். அப்போ இதுல அஜ்ஞானிக்கு ஞானிக்கு அப்ப என்ன டிஃபரெண்ட்? என்ன டிஃபரெண்ட்னா, அஜ்ஞானிக்கு இந்த உலகம் சத்தியம், ஞானிக்கு இந்த உலகம் மித்யா. நாலேஜ் டிஃபரெண்ட் ஆகும், அவ்வளவுதான் ஒழிய சேம் அனுபவம் ரெண்டு பேருக்கும் ஒரே அனுபவம் தான் இருக்கிறது. அப்ப வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மித்யா அனுபவம் இருக்கிறது இல்லையா, அந்த அனுபவத்தை நீக்கல, அந்த இருக்கிற சத்தியத்துவ புத்திய எடுக்கிறதுக்கு தான் உபனிஷத்து வேதாந்தம் முயற்சி பண்றது. therefore வஸ்து அபாவே புத்வா, இந்த வஸ்து மித்யா பதார்த்தம் புரிந்துகொள். ஓகே, இப்ப வந்து சன் வந்து இல்ல, அது சன்ரைஸ் ஆகிறது இல்ல, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இல்ல. கடைசியில மனுஷனோட ஒரு விஷயம் இருக்க, அதனால என்ன பிரயோஜனம் சொல்லு, பிரயோஜனம் இல்லாத நான் என்னதுக்கு பண்ண. ஓகே, எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனி அனுபஷ்யதி, அங்க என்ன பண்ணலாம் சொல்றாரு, நாபிஜிகுப்சதே. யுவர் மைண்ட் இருக்க ராகத்வேஷ பேக்கடு, விருப்பு வெறுப்புனால உண்டாக்கப்பட்டது கலவை. அப்போ இந்த இந்த மித்யா பிரபஞ்சம் அப்படி அது தெரிஞ்சுதுன்னா, பொய்ன்னு தெரிஞ்சுத்துன்னு வச்சுக்கோ, பொய்யான விஷயத்துல பற்று உண்டாகாது, பாசம் உண்டாகாது, அட்டாச்மெண்ட் உண்டாகாது, புரியுதா? அதுல அதுல வந்து இப்ப வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கொடுத்துட்டு அது கள்ள நோட்டு வச்சுக்கோ அப்படின்னு, அது எது ஒரு பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லைன்னா பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுடுவான், புரியுதா? அதுல கீழ்ச்சி போட்டுடுவான், அவங்ககிட்டயே கொடுத்துருவான், புரியுறதுல? அப்ப 1000 ரூபாய் நோட்டு, ஐ ஆம் வெரி ஹாப்பி, ஓ 1000 rupees நேற்று ஒருத்த கொடுத்தது அது இல்லை, அப்படி இல்லை, நான் போய் செக் பண்றேன் சுவாமி அப்படின்னு, புரியறதா? அதனால கிடைக்கும் போது சந்தோஷம், அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆச்சு. அந்த நோட்டு வந்து 1000 ரூபாய்னு ஒரு சினிமா எடுத்தான், பாடாத பாடு, பியூட்டிஃபுல் தீம், அவனுடைய நிம்மதி 1000 ரூபாய்க்கு முன்னாடி உள்ள நிம்மதி, 1000 ரூபாய் வந்த பிறகு உள்ள நிம்மதி போச்சு. அது புரியுதா? இந்த 1000 ரூபாய் கள்ள நோட்டுனா அது பிரயோஜனப்படாதப்பா. ஓகே, அதுல பிரவருத்தி நடக்காது. சரி, நமக்கு என்ன ஆகுறது? பொய்யான பாம்பு பார்த்துட்டு ஓடுறோம், புரியுதா? அது மித்யா, பொய், அதை நோக்கி. அப்ப ஹோல் லைஃப் எப்படி பாத்தீங்கன்னா, ஒண்ணு அதை நோக்கி ஓடுறோம், இல்ல அதை விட்டுட்டு ஓடுறோம். இது துவைத்த பிரபஞ்சம். அது சப்போஸ் அது கயிறு தான் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? முக்த புருஷா, அது மேல மிதிச்சுட்டு போகும், பிகாஸ் கயிறு. ஓகே, அது கயிறுன்னு தெரியாத வரைக்கும் அது பாம்பு மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோ. சும்மா கயிறு இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், போங்க அப்படின்னு சொன்னா போயிடுவா? ஏதோ ஒண்ணு இருக்கும் போகல அப்படின்னு சொன்னா போயிடுமா? நோ, கன்ஃபார்ம் பண்ணா அது கயிறுன்னு கன்ஃபார்ம் வச்சுனா அதுக்கப்புறம் எப்படி வேணா போய்க்கலாம், புரியுதுல? இல்ல நீங்க அதுக்கு இப்ப பாம்பு எல்லாம் இங்க பாக்குறது, இப்ப ஒரு ஒயரை இப்படி போதுன்னு வச்சுக்கேன், இது கரண்ட் ஷாக் அடிக்கிறது, அதுல ஐ திங்க் ஷாக் அடிக்காதுன்னு நினைக்கிறேன், தொட்டு பாருங்களேன். நெவர் கன்ஃபார்ம்டு பண்ணினா தான் அந்த கயிறை தூக்கி, அந்த ஒயரை தூக்கி போட முடியும். நீ கயிறா இருந்தாலும் ஒயரா இருந்தாலும் அதுல மித்யா இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம். அது வந்து உண்மை தெரிஞ்சுதுன்னா அப்புறம் ப்ராப்ளம் கிடையாது. கௌடபாதர் என்ன சொல்றாரு? நிஷங்கஹா வினிவர்த்ததே. அதுல எனக்கு சத்தியத்துவ புத்தி வந்துருச்சுன்னா அதுல நான் என்ன பண்ண மாட்டேன், அதுல சங்கம் வச்சு கொள்ள மாட்டேன். நிஷங்கஹா வினிவர்த்ததே, அதுல சங்கம் வச்சு, அதுல காணல் நீர் நோக்கி தாகத்துக்காக நான் போக மாட்டேன், புரியுதா? அப்படி என்று சொல்றாரு இவரு. அடுத்தது என்ன? 80வது காரிக்கை. நிவர்த்தஸ்ய பிரவர்த்தஸ்ய
நிச்சலாஹி சதா ஸ்திதிஹி விஷயஸ்ஸகி புத்தானாம் தத்சாம்யமஜம் அத்வயம். வெரி குட். அப்போ ஞானி தன்னுடைய செக்யூரிட்டிக்காகவோ சிக்னிபிகன்ட்டுக்காகவோ மித்யா பதார்த்தத்துல அவன் தேட மாட்டான். அவன் தான் ஞானி, அவன் தான் புத்திசாலி. ஓகே, மனுஷேஷு புத்திமான் அப்படி சொன்னார அவன். அப்போ ரியல் செக்யூரிட்டி எங்க இருக்கிறது? ரியல் செக்யூரிட்டி எங்க இருக்குன்னா துரியம். துரியத்தில் தான் 100% செக்யூரிட்டி. ஓகே, அதனால சோ ஞானிக்கு நன்னா தெரியும் இதுல எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு செக்யூரிட்டி இல்லைன்றது நன்னா தெரியும். புரியுதா? அவன் ஞானியா? நான் எனக்கு ஒருத்தான் தெரியுது. எது தெரியுதோ அதுல அறிவு இருக்கிறது ஞானி. புரியுதா? அதுதான் ஒன் மோர் வேர்டு. அப்ப காணல் நீரை நோக்கி நான் தாகத்துக்காக ஓட மாட்டேன். தாகம் தவித்தாலும் கூட, தாகத்துக்காக தண்ணீருக்காக வாய் தவிச்சா கூட எங்க சத்தியமா போக மாட்டேன், நிச்சயமா காணல் நீரை நோக்கி போக மாட்டேன். ஓகே, அது பொய்ன்னு தெரியும். புரியுதா? அதனால நிவர்த்தஸ்யன பொய்யானதை விடுபட்டுறது, பொருளை அதெல்லாம் இருக்க அந்த பொருள் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட். இந்த ஹோல் சாஸ்திர ஸ்பிரிச்சுவல்ல ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன தெரியுமா? அது பற்றற்று அசக்தா. பற்றுதான் துன்பம். அவ்வளவு தூரத்துக்கு விட முடியுமா? விட்டுட முடியாது. தஸ்மாத் அசக்தா சததம் காரியம் கர்ம சமாச்சர. கர்ம சமாச்சர, கர்மத்தை நன்னா பண்ணு. ஆனா அர்ஜுனா நீ என்ன பண்ணணும்? அசக்தா. அசக்த சததம் காரியம், பற்றற்று வேலை செய். புரியுதா? திக்த்வா கர்ம பலாசங்கம். கர்ம பலத்துல ஆசங்கம் வச்சுக்கோ, சங்கம் வச்சுக்காதே. புரியுதா? அதனால இங்க நீ எப்பொழுதுமே ஒரு ஃப்ரீடம் என்ன தெரியுமா? சுதந்திரம் பண்ண. எந்த ஒரு பொருளையும் எப்பயும் இழக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா இவர் தான் ஃபுல் ஃப்ரீடம். எப்பவுமே எங்கேயுமே இது என்கிட்டயே இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும், என்னை விட்டு போயிடக்கூடாது. அது துயரம். புரியுது? இது எப்ப வேணா நான் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். சொல்லிட்டு இருக்க வேணாம், நான் எப்பயும் இதெல்லாம் விட்டுடுவேன், நான் ஏன்னா விட்டுடுவேன் அப்படின்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதா? இது நான் எப்பயும் இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னு இதை எடுத்துட்டு போயிடுவேன். நான் சொல்ல வேண்டாம். சப்போஸ் யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ரொம்ப நாளா நம்ம யோகசாந்தி குருகுலம் இருக்கு இல்லையா, அங்க ஆசிரமம், அது கேட்டு கிடையாது. அதுக்கு ரொம்ப வருஷமா கேட்டு கிடையாது. அதுக்கு நான் பாட்டு கிளாஸ்ல சொல்லுவேன், எவனா தூக்கிட்டு போட்டேன்னா நான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இந்த என்ன அதுக்கு பேர் என்ன, ஆம்பிளிஃபயர், அதை எடுத்துட்டு போயிட்டான். யாரும் எடுத்துட்டு போனது? அங்க ஒரு குடிக்காரர் இருக்கான், அவங்க வேலையை சின்ன எப்பயுமே ஒரு 50-100 கொடுப்பேன். கிளாஸுக்கு வரும்போதே 50 கேட்டேன். படா எப்ப பார்த்தாலும் கேட்கிறேன். ஆம்பிளிஃபயர் எடுத்துட்டு போயிட்டான். புரியறதா? அதனால அப்போ உன்னுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? ஆம்பிளிஃபயர் எடுத்துட்டு போகும்போது உன் மைண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, அன்னைக்கு கிளாஸ் பற்றற்று கிளாஸ் நடத்தணும். அப்ப எப்படி இருக்கும் உனக்கு? அதுதான் பரீட்சை. புரியறதுல? நிவர்த்தஸ்ய, நீ விடுறதுக்கு சுதந்திரமா விட்டுட்டேன்னா, விட வேண்டாம், விடுறதுக்கு நீ சுதந்திரம் விட்டுட்டே அப்படி மைண்ட் வச்சுட்டேன்னா யூ ஆர் த முக்த புருஷா, ஃப்ரீடம். ரியலி? ஓகே. அதனால சரி, இது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம், டபுள் இது அடிக்கிறார் இவரு, டபுள் கோட் அடிக்கிறார். அப்பிரவர்த்தஸ்ய, இது சேம் தான். பிரவர்த்தஸ்ய அதுக்கு ஆப்போசிட் அப்பிரவர்த்தஸ்ய. அங்கதான் நிவர்த்தஸ்ய சொன்னாரு. அப்படியே அப்பிரவர்த்தஸ்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா விட்டுறதுக்காக சிலதெல்லாம் எடுத்து வச்சிருவோம், ஒழிச்சுட்டே வருவோம். இதெல்லாம் தூக்கி போடுறேன், இதெல்லாம் தூக்கி போடுறேன் அப்படின்னா போட்டுட்டு இப்படி போட அந்த ஒரு ஷெல் இருக்க ஒரு இது யூஸ் ஆகும். சரி எடுத்து வை இத. ஒன்ஸ் அப்பான் டைம் விட்டுருவோம். ஓகே, திருப்பி
திருப்பி அதை பிடிச்சு இனிமே ஜென்மத்துக்கு உங்ககிட்ட பேசுறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு தடவை போய் திருப்பி ஈச்சிப்போம். இவர் லைஃப் ஹோல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விட்டுடுவோம், திருப்பி போய் எடுத்துப்போம். அதனால இங்க சொல்றாரு செகண்ட் கோட் அடிக்கிறிய அப்ரத்தஸ்ய அப்படின்றார். சதா நிச்சலா ஸ்திதி. இப்படி எந்த விதத்திலும் பற்று இல்லாத இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன் ஆயிடுவான்? நிச்சலா ஸ்திதி. அவன் மனசு சாந்த மனசாயிடும், முக்த மனசாயிடும். புரியுதா? அதனால சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம். அந்த நிச்சல தத்துவம் இருக்க நிச்சலாகி ஸ்திதிஹி சதா. அவன் எப்பொழுதும் எப்படி இருப்பான்? தன்கிட்ட ஆனந்தமா இருப்பான். புரியுதா? அதனால நிச்சலா ஸ்திதி. அதனால ஞானி மட்டுமே இருக்க முடியும். சகன மனசில் பேரமைதி, அமாத்ரா அவேர்னஸ். ஓகே, புத்தானாம் விஷயா. ஞான பலம் இருக்க ஞானியோட விஷயமாகிறது. ஞானத்தினுடைய பலம் ஞானியோட விஷயமாகிறது. அவன் எப்படி எதனால ஆயிட்டான்? அப்படி அகம் பிரம்மாஸ்மி, அகம் அத்வைதம் சாந்தம் சிவம் சதுர்த்த பாதம் அப்படி உணர்ந்ததுனால அவனுக்கு எப்படி ஆயிட்டான்? அவன் பிரம்மனே ஆயிட்டான். பிரம்ம வேத பிரம்மயோ பவதி. மோக்ஷன்றது மனசுல இருக்க ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு விஷயம். ஓகே, ஆனா இங்க கௌடபாதர் என்ன சொல்றாரு? அந்த பிரம்மனே ஆயிட்டான் அப்படின்றார். புரியுதா? அதனால மோக்ஷத்துக்கு ரெண்டு விதமான அப்ஜெக்டிவ். ஓகே, சோ அதுல பிரம்மத்தினுடைய அப்ஜெக்டிவாவும் சொல்லலாம் மோட்சத்தை. அது போல இது அப்ஜெக்டிவ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த இதனுடைய பலன் அவன் தானா பிரம்மன் உணர்ந்துட்டவன அவனுக்கு எப்படி இருக்குமா? சாமியம். சாமியம்னா என்ன? மன அமைதி, பேரமைதி. இப்ப நமக்கு சில சமயம் அமைதி ஆகும், அதுக்கப்புறம் கொந்தளிக்கும். அப்படி கிடையாது. ஆகந்துக அமைதி கிடையாது. அது வரும் அரைவல் டிபார்ச்சர் அமைதி இல்ல, பேரமைதி, நிரந்தரம், அமாத்திரம். ஞான ஜன்ய சாந்திக்கு பேரு சாமியம். ஞானத்தினால் அது கிடைச்சிருக்கணும். அஜம் அத்வைத்தம், அஜம் அத்வைத்தம் அதுவே மோக்ஷம் அப்படின்ட்டு இவர். புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு? 81. அஜமனித்ரமஸ்வப்னம் பிரபாதம் பவதி ஸ்வயம் சக்ருத் விபாதோ ஹைவேஷ்யம் தர்மோ தாது ஸ்வபாவதஹ. கௌடபாதர் என்ன சொல்றாருன்னா, மோக்ஷம்னா இந்த 80 81 சேம். மோக்ஷம்னா இங்க டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. மோக்ஷம் என்றால் பிரம்மன், பிரம்மன் என்றால் மோக்ஷம். அதனால பிரம்ம வேத பிரம்மைவ பவதி மோக்ஷம். அயம் ஆத்மா பிரம்ம மோக்ஷம். புரியுதா? அப்போ பொதுவா நமக்கு மோக்ஷம்னா மைண்டோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு. அதுல பயம், குரோதம், வீத, சோக, குரோதம்லாம் போறது நமக்கு படிச்சிருக்கோம். இங்க என்ன சொல்ற? பிரம்மனே ஞான ஜன்ய மனஸ்திதி மோக்ஷா. அப்ப 89 மோக்ஷம் என்பது பிரம்மன். அகம் பிரம்மாஸ்மி உணர்ந்து இருக்க, அதுக்கு பேரு ஜீவன் முக்தன். ஓகே, அப்ப எது மோக்ஷம்? அந்த பிரம்மத்தினுடைய சொற்களை இங்க சொல்றார். ஏற்கனவே நம்ம படிச்சதுதான், அதெல்லாம் அந்த கட்டுச்சாத மாதிரி எல்லாத்தையும் சொல்றார். எது மோக்ஷம், எது பிரம்மன், அந்த பிரம்ம விஷயத்தை பத்தி சொல்றார். ஓகே, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். ஏன் ரெலவெண்டா இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். அதனால நம்ம பாதிக்க போறதில்ல, அதனால நாம பாதிக்க போறதில்ல. அசங்கமா இருக்கும். எங்கேயோ லாஜிக்கா நம்மளை பத்தி சொல்லும் போது ப்ராப்ளம் வரும். புரியுதா? எங்கேயோ இடிக்கிற மாதிரி துவைத்த பிரதிகள் வரும்போது, வீடு வாசல் அதெல்லாம் சொல்லும் போது ப்ராப்ளம் வரும். ஓ பிரம்மனா இருக்கிட்டு இருந்துட்டு போடுமே. ஏஷகா தர்மஹா. ஓகே, ஏஷகா தர்மஹா. இந்த நித்திய அபரோக்ஷ தர்மஹா. தர்மஹா என்ன? ஆத்மஹா தாரணாத் பிரபஞ்சகா தர்மஹா. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தாங்கின்னு இருக்கிறது எதுவோ ஆத்ம சைத்தன்யம். ஓகே, இந்த பானையெல்லாம் பானை மூடி எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கிறது எது? களிமண். புரியுதா? அது போல என்டையர் பிரபஞ்சம் என் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, தாண்டி இருக்கிறது ஆத்மா. அப்போ தர்மா இஸ் ஆத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அஜம்.
அது வந்து பெறப்பட்டது. ஷட் விகார ரகிதகம். இந்த பிறப்பு இறப்பு எதுக்கு உண்டு? பாடி. தேர்ஃபோர் ஆத்மா விஸ்வன்ல இருந்து விலக்ஷணா. ஆத்மா விஸ்வன் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன? சொப்பனஹா. சொப்பனம் எங்க வரும்? இப்ப வரும்னு சொல்லக்கூடாது. ஓகே, ராத்திரி தூங்கும் போது வரும். புரியுதா? சூக்ஷ்ம சரீரம். தேர்ஃபோர் ஆத்மா தைஜசஹா நகி. புரியுதுல? அவன் வந்து தைஜச அபிமானி, அவனும் ஆத்மா கிடையாது. இன்னொரு ஆள் யாரு? மூணாவது ஆள் யாரு? பிராக்ஞா. நித்திரம். நித்திரம் எங்க இருக்கிறது? பிராக்ஞா. பிராக்ஞனும் ஆத்மா கிடையாது. புரியுதா? தேர்ஃபோர் விஸ்வ தைஜச பிராக்ஞ விலக்ஷண ஆத்மா. அப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர விலக்ஷண துரியம் அப்படி போட்டுக்கலாம். புரியுதா? அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அப்போ இவர் கன்ஃபார்ம்டு என்ன? நான் இந்த சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, காரண சரீரம் கிடையாது, நான் விஸ்வனும் கிடையாது, தைஜசனும் கிடையாது, நான் பிராக்ஞனும் கிடையாது. சப்போஸ் காலையில வந்து உனக்கு வேண்டிய வந்து ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட தாத்தா செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ. காலையில கனவுல எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? உடனே போன் பண்ணி அவர் வந்து எனக்கு அப்பப்போ காசு கொடுத்தவர் சின்ன வயசுல அன்பா அந்த வயசுல வந்து என்ன அன்பா பாராட்டி சீராட்டி இருந்தவர். அதெல்லாம் பிளாஷ்பேக் ஆக்கணும். அப்படி சொல்லிட்டு போய் சித்தப்பா அது தாத்தா இருக்காரா இப்போ? ஏன் கேட்கற திடீர்னு? நல்லா தான் இருக்கா, கொட்டப்பள்ளியாம உட்காந்துருக்க. சரி சும்மா தான் கேட்டேன். இங்கதான் கௌரவபாதக்காரிக்கு கேட்ட ஆளு. புரியுதா? காலையில வந்திருக்கு போயிட்டாரா? புரியுது இப்ப எவ்வளவு சத்தியத்துவம் இருக்குன்னு? கேட்கும், இருந்தாலும் கேட்டு வைப்பேமே. அப்படி இது நமக்கு மாத்திரம் தான் தெரியும், வேற யாருக்கு தெரியாது. இதெல்லாம் சீக்ரெட். அப்பேற்பட்ட ஆத்மா விஸ்வ தைஜசா பிராக்ஞனுக்கு விலக்ஷண ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர விலக்ஷண ஆத்மா எப்படிப்பட்டது? ஸ்வயம் பிரபாதம் பவதி ஏஷகா தர்மா. இந்த ஆத்மா ஸ்வயம் பிரபாதம். ஸ்வயம் பிரபாதம் என்ன? நித்திய அபரோக்ஷம். அது தானாகவே விளங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எது? என்னுடைய கண்ணு இல்ல, வெளிச்சம் இல்லைன்னா இது விளங்காது. பட் என்னுடைய சைத்தன்யம் இருக்க, அது எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஓகே, அது தானாகவே விளங்கி கொண்டு, சூரியன் மாதிரி. பட் சூரியன் நாட் பெர்மனன்ட். தெரியுமா உங்களுக்கு? சூரியனும் அநித்தியம். ஏன்? ஆகாசமே அநித்தியம் சொல்லியாச்சு, அப்புறம் சூரியன் மாத்திரம் நித்தியமா இருக்குமா? அப்ப ஆகாசம் இல்லாத சூரியன் இருப்பானே? கற்பனை பண்ணி பாருங்களேன், ஆகாசம் இல்லாம சூரியன் இருப்பானே? சொல்றதுக்கே என்னமோ மாதிரி இருக்கு. புரியுதா? அதனால ஆகாசம் போகும்போது இவரும் போயிடுவாரு. புரியுதா? இதுல ஆகாசம் போயிட்டுன்னு சொன்னாலே போறோம், நீ எல்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம். சூரியனும் போயிடுவார். ஊழிக்கால பிரளயத்துல சூரியனும் ஒடுங்கி விடுவான். பட் மை சைத்தன்யம் இருக்க, அந்த ஊழிக்காலத்தையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம் சைத்தன்யம், மை சைத்தன்யம். தட்போர் சக்ருத்து விபாதா. சக்ருத்து அது என்றும் உள்ளது. அப்ப சைத்தன்யம் நித்யஹா, அது ஸ்வயம் பிரகாசகா ஸ்வப்பிரகாசகா. தாது ஸ்வபாவத பவதி. அதனுடைய சுபாவம், அதனுடைய நேச்சர் எப்படிப்பட்டது? இன்ட்ரின்சிக் நேச்சர். இந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது? எப்பொழுதும் தானாகவே மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாம விளங்கி கொண்டிருக்கிறது. மீது எல்லாருக்கும் சப்போர்ட் வேணும். நமக்கு ஏதாவது ஒன்றுக்கு போனா கூட சப்போர்ட் பண்ணும். இங்க போயிட்டு வாங்க ரங்கநாச்சிருக்க, நீ வரையா? சப்போர்ட் வேணும். கம்பெனி எல்லாத்துக்கும் கம்பெனி. நீ தனியா போய, நான் தனியா போக மாட்டேன், எனக்கு ஆம்பளை தோண வேணும். புரியுறதுல? அதனால வந்து எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணி போகணும். தனியா போயினா தனியா போறது, தனியா போகக்கூடாது. அவன் என்ன நினைப்பானோ, எப்படி கேட்டான, நீ தனியா தான் இருக்கிற ஆளு, புரியுதா? உன்னோட எதுவுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? இதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்துருமான்னு அப்படி வராது. அந்த நேரத்தில் இது ஞாபகமே வராது. ஏன்னா அங்க நம்ம விஷுவல்ல தான் இருப்போம், இதுலயே இருப்போம், துரியத்திலேயே இருப்போம். துரியத்துக்கு எங்க ஒர்க் இருக்கிறது? தாது சுபாவத்தை பவதி. அதனால இது இன்ட்ரின்சிக் நேச்சர். தாது சுபாவத்தகா பவதி. ஓகே, ஒன்னோட கனெக்ட் பண்ணிட்டு போறாரு. புரியுதா? முதல்ல வந்து இதுக்கு சொன்னார், அந்த தர்மத்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? அது சதா நிச்சலகா. அந்த விஷயம் புரிஞ்சுனா நீ பேர் அமைதியோட இருப்பாய். அது வந்து சாமியம் அஜம் அத்வயம் சொல்லி தத் பிரம்ம,
அப்படி சொல்லி அந்த பிரம்ம வந்து 3 அப்பாற்பட்டு சொல்லி சக்ருத்து விபாதகா சொல்லி அது இன்ட்ரின்சிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? அதனுடைய அடுத்த பகுதி 82. சுகமாவ்ரியதே நித்யம் துக்கம் விவ்ரியதே சதாம் யஸ்ய கஸ்ய ச தர்மஸ்ய கிரகணே பகவான் அசௌ. ஓகே, பிரம்மன் துரிய ஆத்மா சதுஷ்பாத் ஸ்வயம் பிரபாதம் சக்ருத் விபாதகா தாது சுபாவதகா பவதி. கரெக்ட். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும்? என்ன கேள்வி வரணும்? நித்யா ஸ்வயம் பிரகாசகா, ரெண்டுமே தகராறு. சுயமா பிரகாசித்து இருக்கிற அந்த சைத்தன்யம் அது ஒண்ணுமே நமக்கு காட்டவே இல்லாது, எங்கேயோ இருக்கிறது. சரி, நித்தியமா இருக்குன்னா அதுவும் தெரிய மாட்டேறது. என்னைக்கு நான் சைத்தன்யம்னு நான் வந்து கிரகிச்சிருக்கேன். நான் இவ்வளோ கிளாஸ் மேல கிளாஸ் சொல்றமே, அந்த சைத்தன்யம் இந்த சைத்தன்யம் தானே நானு அப்படின்னு சொல்றமா தெரியுதில்ல. அதனால இங்க என்ன சொல்றாரு? சாவ்தான். சாவ்தான்டா இல்ல, சாவ்தான். அந்த எலக்ட்ரிக் வேலை செய்யும்போது இப்படி போட்டிருப்பான் பாரு, அபாயம், எச்சரிக்கை, வேதாந்தத்துக்கு எச்சரிக்கை. டேக் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கப்படாது வேதாந்தி, எல்லாம் தெரிஞ்சுத்து புரிஞ்சுத்து ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்றார். பி கேர்ஃபுல் அப்படின்றார். இதுல தானாகவே தெரிஞ்சிருக்கிற அந்த விஷயம் எனக்கு ஏன் தெரிய மாட்டது? இப்போ சொப்பனத்துல இருந்து எழுந்துட்டோன்னு வச்சுக்கோ, விழிச்சுட்டேன், அதெல்லாம் மித்தியான்னு புரிஞ்சு போச்சு. ஓகே, உத்திஷ்டத ஜாக்கிரத பிராபியவரான் நிபோதத்தை கிளாஸ் கேட்டாச்சு. கிளாஸ் கேட்ட உடனே இது துவைத்தம் புரிஞ்சு போச்சு. ஓகே, துவைத்தம் புரிஞ்சு அத்வைத்தம் புரிஞ்சுட்டு பிறகுதா அத்வைத்தம் புரிஞ்ச பிறகு ஞானியாக இருந்தும், சப்போஸ் நீ கிரகஸ்த ஞானியா இருந்து யாக்ஞவல்கியர் மாதிரி இருந்து ஜனகர் மாதிரி இருந்து அவங்களுக்கு இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரெலவென்ட். சப்போஸ் ஏன்னா இப்ப வந்து சன்னியாசி ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப், அதுவே படாத பாடுன்னு இப்ப நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து ஒரே ஒரு குரு சிஷ்ய, ஒரு குரு சிஷ்ய ஒரு காம்பனண்ட் ஆகியே இந்த தகராறு இருக்க. இந்த கிரகஸ்த ஞானிக்கு என்னன்னா காம்பனண்ட் ஆகி அடேங்கப்பா எதை எடுத்தாலும் இது ஒரு பூஸ்ட் ஆகும். பேரண்ட், சில்ட்ரன், ஹவுஸ், நெய்பர், ஓட்டு போறதுனா சிட்டிசன், இது மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இவர காம்பனண்ட் ஆகி இருக்கிறது. அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் காம்பனண்ட் ஆகி இஸ் ஈக்குவல் டு என்னது? இண்டிகேஷன் எக்ஸ்பிரஸ் பண்றது என்னது? விஸ்வா 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 விஸ்வா. ஐ அம் தி பேரண்ட் விஸ்வா, ஐ அம் தி ஸ்பௌஸ் விஸ்வா, ஐ அம் தி சிட்டிசன் விஸ்வா, யூ ஐ அம் தி ஜெண்டர் ஆன் விஸ்வா, பெண் விஸ்வா, அத்திம்பேர் விஸ்வா, மாம் விஸ்வா, சித்தப்பு விஸ்வா. எவ்ரி ரிலேஷன் வந்து இவர் கண்டினியூஸா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது விஸ்வா விஸ்வா, நீ துரியன் இல்லை, நீ விஸ்வன், அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுல? இப்ப இதனுடைய எச்சரிக்கை புரியுதுல? அதனால பி கேர்ஃபுல். அதனால யூ ஆர் இந்த சொப்பனத்துல எழுந்துட்டீங்கன்னா அதெல்லாம் டிசப்பேர் ஆயிடும். இந்த ஞானத்துல நீ எழுந்த பிறகு கூட அதே சரீரம், அதே மைண்ட், அதே வீடு, அதே பவுஸ், அதே சில்ட்ரன். ஓகே, நீ ஞானத்துல விழிப்பு எழுந்து விட்டாய். எழுந்த பிறகு அப்பா அப்பான்னு யார கூப்பிடுற? நீ யார கூப்பிடுற? உன்னதான். நான் விஸ்வன், நீ மகன். புரியுதுல? அது கனவு மாதிரி அப்படி கலஞ்சி போறது இல்லது. என்ன புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி டைம் இன்வோக் யுவர் தி விஸ்வா இண்டிகேஷன். பி கேர்ஃபுல். அப்ப என்ன செய்யணும்? ராகணபதி இவருக்கு இப்போ சமீபத்தில் வந்து அவர் இயற்கை நிலை அடைந்தார். அவர் என்ன பண்ணாரு? கடைசியில யாரை கிட்ட வந்து சேர்க்க உள்ள ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆள் நான் வந்து ஒரு நிமிஷம் பார்த்துருந்தேன். சாகும் போது எவனையா பார்த்து எதையாவது நினைச்சு பார்க்க கூடாது, அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தார்.
யாரும் வந்து பார்க்கப்படாது. சாப்பாடு குறைச்சிட்டே வந்தாரு. அப்புறம் வந்து மெடிசன்லாம் குறைச்சாரு. தானா இருந்து அதுக்கப்புறம் போனார். புரியுதா? த பெஸ்ட் சிஸ்டம் அது. ஓகே, அதனால இந்த ஸ்வயம் பிரகாசகா நித்திய பிரகாசகா பிரம்ம சைத்தன்யமா இருந்தோம் ஏன் விளங்கவில்லை சுவாமி? அது நானாக இருந்தோம் ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியல? இதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு இங்க. புரியுதா? இது என்ன சொல்றாரு? சுகம் ஆவிரியத்தே. ஆவிரியத்தின மறைச்சுடுது. ஓகே, ஜஸ்ட் சுகம்னா சுகமா மறைச்சுடுது இல்ல, எளிதாக மறைத்து விடுகிறது. ஓகே, சட்டுன்னு எவ்ரி கிளாஸ் கேட்கிறோம். அதுவும் இது தொடர்ந்து சாதுர் மாசத்துல கேட்டு இருக்கோம். அதுலயும் ஸ்பெஷலைஸ்ட் என்ன பண்றோம்னா காலையில கேட்கிறோம், சாயந்தரம் கேட்கிறோம். அதுலயும் ஸ்பெஷலைஸ்ட் என்ன பண்றோம்? 4-5 கிளாஸ் திருப்பி வச்சு கேட்கிறோம். வர்க்க வேற நடத்துறோம், சப்தாக வேற நடத்துறோம். அப்படியும் பட்ட இந்த மனசு எவாபரேட் ஆயிடுது. ஓப்பன் பெட்ரோல் மாதிரி. இது கேட்கும் போது ஓப்பன்ல வச்சுன்னு வச்சுக்கோ பெட்ரோல், அது எவாபரேட் ஆயிடும். அப்படியே இருந்த பெட்ரோல் காணாம போயிடும், டிசப்பேர் ஆயிடும். அது போல அந்த நாலேஜ் அப்படி வரும்போதே மறைஞ்சு போயிடுறது. சுகம் ஆவிரியத்தை. நமக்கு சுகமா எந்த பக்கம் இருந்தாலும் சுகமான ஒரு சொல்லு இருந்தா உடனே பார்ப்போம், சுகம் போட்டிருக்காரு அப்படின்னு. சுகம் ஆவிரியத்தை எளிதாக மறைந்து விடுகிறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன? துக்கம் விவ்ரியத்தை சதா. அப்படின்னா என்ன? இந்த ஞானத்தை கிரகிக்கிறது இருக்க, அது துக்கம். துக்கம்னா என்ன? கஷ்டம், டஃப். இந்த ஞானத்தை அடையிறது அது வந்து டஃப். ஆனா இந்த ஞானத்தை அடைஞ்சின்னு இருக்கும் போதே மறையறது இருக்க, அது எளிது இல்ல. நம்மளை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு, இது ரொம்ப கரெக்டா இருக்கிறது. அதனால இத நீக்கிறது இருக்க, சொப்பிரகாச சைத்தன்யமாக இருக்கிற இந்த விஷயம், நித்தியமாக இருக்கிற விஷயம் எப்படியா தெரியும் மறைஞ்சு போகும் இல்ல? நீங்க புரியுதா உங்களுக்கு? என்றும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது. அந்த விஷயம் எப்படி மறையும்? எப்படி மறையும்? இப்போ கயிறு இருக்கிறதுன்னு வச்சுக்கிய, கயிறு வந்து எப்போ இருக்கிறது? நேத்துக்கு இருந்தது, மதியானம் இருந்தது, சாயந்தரம் இருக்கிறது, ஆல் த டைம் அந்த கயிறு இருக்கு. ஆனா இவனுக்கு எப்படி இருக்கிறது? பாம்பா தெரியுது. எப்படி மறைச்சுடுத்து பாருங்க. அதனால இது மறைச்சுடுத்து, பாம்பு மறைச்சுடுத்து. ஓகே, இல்லாத பாம்பு மறைச்சுடுத்து, அதுதான் விசேஷம். ஏதாவது ஒரு துணி போட்டு இப்படி மூடினா கூட பரவாயில்ல. ஓகே, ஒரு இல்லாத நான் எக்ஸிஸ்டன்ஸ் பாம்பு கயிறை மறைச்சுடுத்துனா அந்த மறைக்கிறதுக்கு எத்தனை சக்தி இருக்கு பாருங்க. அதுக்கு பேரு மாயா சக்தி. அந்த மாயா சக்தி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றது? ஓகே, அதனால உண்மை இல்ல, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இல்லைன்னு சொல்றேன். அப்ப இல்லைன்னா அது எனக்கு கயிறை தெரியணுமே, அதுதான் தெரியாது. பாம்பாத்தை பாக்குறீனே. அப்போ இந்த சத்திய மித்யா இருக்க, சத்திய மித்யா வெரி வெரி க்ளோஸ். எவ்வளவு க்ளோஸ்? நோ டைம் கேப், நோ டைம் கேப். நீ எங்க சத்தியத்தை பார்க்கிறையோ அங்கதான் மித்யா இருக்கிறது, எங்க மித்யாவை பார்க்கிறையோ அங்கதான் சத்தியம் இருக்கு. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் செகண்ட் அப்படி விஷயம் வந்துட்டீங்கன்னா மித்யா ஆயிடும். இப்படி வந்துட்டீங்கன்னா அது வந்து சத்தியம் ஆயிடும். புரியுது? சத்தியம் மித்யா கூட வெரி க்ளோஸ். எவ்வளவு நாளா வருஷமா காட்டின்னு இருக்க இந்த பானைய. என்னைக்காவது நீ ஆனஸ்டா திங்க் பண்ணி பாரு. இந்த பானையை பார்க்கும்போது திஸ் இஸ் கிளே, களிமண், அப்படி மனசுல வந்திருக்கான்னு சிந்திச்சு பாரு. ஒண்ணு இது இருக்கிறதே தெரியாது, இப்படி வச்சா கூட இவனுக்கு பகல்லே பசுமாடு ப்ராப்ளம், ராத்திரியில எறும்பு மாடு எங்க தெரியும். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. இவர் பானை இருக்குன்னு வச்சுக்கோ, அது தெரியவே தெரியாது. அப்படி ஒரு விசேஷ கண் இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே சத்தியத்திலேயே நிஷ்டையில் இருக்கிறதுனால இதெல்லாம் தெரியாது. அப்படியே சப்போஸ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, இது களிமண்ணாவா தெரியுது நமக்கு. எத்தனை தடவை சொல்றோம் இது களிமண் கிடையாது, பாட்டுன்னு பானைன்னு இல்லையா? இது வந்த உடனே கிளாஸ்ல இது பானை இல்லை, இது களிமண் அப்படின்னு தோன்றதா? அப்படின்னா வெரி வெரி டிஃபிகல்ட். ஜஸ்ட் களிமண் தோன்றும் போதே ஓகே, இந்த பாட்டு எத்தனை தடவை இந்த பாட்டை சொல்றாரு பானையை பத்திய, அப்படி திங்கிங் போகும், நேச்சுரலா போகும். இந்த பானையும் களிமண்ணும் ஒரே இடத்துல இருக்கு. புரியுதோ? ஜஸ்ட் அதனால இது வெரி ட்ரிக்குப்பா. இந்த மித்யா அவ்வளவு சுலபம் இல்ல. சத்தியா மித்யா இது ஒரு இடத்துல, அது ஒரு இடத்துல இருந்தா நம்ம வந்து சேர் ஒண்ணு இருக்கு, போட்டோ ஒண்ணு இருக்குன்னா சேரை விட்றா, இந்த போட்டோ பாடுறா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. நீ எதை பார்க்கிறையோ அந்த இடத்துலயே இருந்த
அதனால நான் வந்து ஒரு ராஜா கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்னா, ராஜா எனக்கு ஒரு ஆசைன்னு கேட்டான். சொல்றா, என்னால நிறைவேற்ற முடியும். ராஜா உங்களுக்கு கஷ்டம் ராஜா அப்படின்னு வெறுப்பேத்துறாங்க. யார பாத்துக்கிற, என்னுடைய கஜானால எல்லாம் இருக்கிறது, நீ அல்ப பய, நீ பதர், நீ என்ன கேட்ட போற, என்ன வேணுச்சு? ஷூர், வெரி ஷூர். என்ன கேப்ப? வேற ஒண்ணு இல்ல, ஒரு ½ hour தான். அதுக்கு நான் வந்து ஒரு ராஜா மாதிரி உங்களை மாதிரியே வந்து ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் வந்து யானை மேல போகணும். அந்த கிரீடம்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி பியூட்டிஃபுல்லா வந்து அந்த போத்தீஸ் கார்னர்ல நான் போய் நிக்கணும். புரியுறதா? ஆனா யாரும் வந்து யானை மாத்திரம் பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது. இதான் ராஜா எனக்கு வேண்டுகோள். எல்லாரும் வந்து தமுக்கு அடிச்சுட்டு எல்லாரும் யானையை மாத்திரம் பார்க்கணும், மேல இருக்கிற ஆளை பார்க்க கூடாது அப்படின்னு வைக்கிறான்னு ராஜா. முடியுமா? இம்பாசிபிள். அதனால அது வெரி டிஃபிகல்ட். அப்போ இங்க என்னன்னா, அத்தியாச நிவர்த்திகி இஸ் ஈக்வல் டு அதிஷ்டான பிராப்திகி. என்ன புரிஞ்சுக்கோங்க. அத்தியாசம்னா என்னது? அத்தியாசம் என்னது? எரர், மிஸ்டேக். இது வந்து பானை கிடையாது, இது களிமண் தான். நீ எரர்னு இது பானைன்னு சொல்றது வந்து எரர், மிஸ்டேக். ஓகே, ஆக்சுவலி இது வந்து களிமண் ஒன்லி. புரியுதா? சரி, இந்த அத்தியாச நிவர்த்திக்கு பானை என்ற நிவர்த்தி போயிடுச்சுன்னா, நிவர்த்தி பண்ணிட்டோம்னா இதுல அதிஷ்டானம் களிமண் வந்துருது. புரியுதா? ஈஸி. ஓகே, அத்தியாசம் போற இடத்துல அதே இடத்துல அதிஷ்டானம், அது ஓகே. ஓகே, இப்போ ஆப்போசிட்டா வாங்க. அத்தியாச பிராப்திகி, அத்தியாச பிராப்திகி இஸ் ஈக்வல் டு என்ன? அதிஷ்டான நிவர்த்திகி. புரியறதா? சிம்பிள். அதனால இங்க என்ன சொல்றாரு? அலர்ட் லைஃப், பி அலர்ட். இந்த பிரமாதம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பிரமாதம் பாபியா இருந்தாலும் பிரமாதம் கூடாது. பிரமாதம் என்ன? கவனக்குறைவு. பாபிக்கும் இருக்கக்கூடாது, யோகிக்கும் இருக்கக்கூடாது, ஞானிக்கும் இருக்கக்கூடாது. குறிப்பா வேதாந்திக்கு இந்த டேக் ஃபார் கிராண்டட் கூடவே கூடாது. எவ்ரி மினிட் அலர்ட் அலர்ட் அலர்ட். அந்த ஜிபிஎஸ் கூடவே வச்சுருக்கணும் சொல்றீங்கல்ல, அது வச்சுட்டே இருக்கணும். புரியுதா? எங்கெல்லாம் உனக்கு வந்து ப்ரோவோக் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருதோ டக்குன்னு இப்படி பிடிச்சா என்ன அர்த்தம்? இந்த ஜீவா ஈகோ ஃபெலோ பரமாத்மா, ஐ ஆம் த பரமாத்மா சொல்றா, அப்படி இன்வோக் பண்ணு. புரியுதா? therefore என்ன சொல்றாரு? இது இந்த ஞானத்தை அடையிறது துக்கம் விப்ரியத்தே, இது மறக்கிறது சுகம் விஷயம். நித்திய சுகம் ஆவிரியத்தை மறைச்சுடுது சுலபமா. அதனால எஸ்ய கஸ்ய கிரகணே, கிரகணே இதை வந்து அந்த அடையறதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். அடைஞ்சது உடனே போயிடும். அதனால வந்து கஷ்டப்பட்டு அடைஞ்சது இருக்க அதை விட்டுடாத மகனே. அதனால பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இந்த பயணத்தை இருக்கணும். நீ வந்து ஞானத்தை அடைஞ்சுட்டேன்னு வந்து இருக்கிறது. அதனாலதான் நிறைய வேதாந்தி நான் பார்த்திருக்கேன் நான். ஓகே, ஏன் இவ்வளோ நல்ல கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அற்புதமா சொல்றாங்கன்னா இந்த அலர்ட்னஸ். நீ எவ்வளவு டிராவல் பண்றியோ, விவகாரம் வைக்கிறியோ, மோர் விவகாரம் எதுல வைக்க முடியும்? விஸ்வன்லத்தை வைக்க முடியும். புரியுதா? விஸ்வன்ல நீ இன்வோக் பண்ண ஐ ஆம் த சுவாமி, ஐ ஆம் த குரு, இதெல்லாம் என்னது? ஆத்மாவுக்கா? ஆத்மா குரு ஆகாது. ஓகே, ஆத்மா சுவாமிஜி ஆகாது. புரியுதா? ஆத்மா குருஜி ஆகாது. புரியுதா? ஆத்மா குருஜினா என்ன அர்த்தம்? சிஷ்யாஜி இருக்கான்னு அர்த்தம். துவைத்தம் ஆயிடும். ஆத்மாக்கு அதெல்லாம் அந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது. புரியுதா? இந்த டிராவல் பண்ணும்போது குருஜி ஆகும், சுவாமிஜி ஆகும். இது பாருங்க, ஒரு ஆளு அதுக்கே இத்தனை பேரு, ஒண்ணுமே இல்லாததுக்கு குருஜி, சுவாமிஜி அண்ட் ஆச்சாரியா, ஏப்பா குரு, சோ மெனி ஐட்டம்ஸ் வந்துருது. புரியுதா? ஒரே ஆளு இருக்கிறது ஒரு ரிலேஷன், அதுலயே இத்தனை ஐட்டம் இருக்கு. புரியுதா? அப்ப ஒரு ரிலேஷன்லாம் எவ்வளவு போட்டு பாருங்க. வெரி டிஃபிகல்ட். அப்போ எப்பவுமே விஸ்வனை இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கப்பா. பி கேர்ஃபுல். ஓகே, இப்போ பையன் ரிலேஷன் இருக்கு, அப்புறம் பேரன் ரிலேஷன் இருக்கு, அப்புறம் பேரனுடைய மாட்டு பொண்ணு வருவா, அந்த ஒரு ரிலேஷன் இருக்கு. எங்க அப்பா 80 கம்ப்ளீட் ஆனா கூட நோ கம்ப்ளீட். புரியுதா? அதனால நீ பி கேர்ஃபுல், அலர்ட்டா இருக்கணும். அதனால
இப்பத்துல இருந்து நீ அலர்ட்டா இருந்தா தான் முடியும். இல்லைன்னா நீ நிவர்த்தி பண்ணிட்டு அப்பிரவருத்தி வந்துடும். புரியுதான்? ஒரு 10 வருஷம் அப்படியே பட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தா ஒரு 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 அட்டாச்மெண்ட் வந்துடும். அந்த மைண்ட்ல இருக்க ஸ்ட்ரென்த் போயிடும். புரியுதா? அது அந்த பலகீனம் வந்த உடனே எல்லாத்து மேல ஒரு பாசம் பந்தம் வந்துடும். புரியுதா? அதனால அப்பிரவருத்தி. ஓகே, அப்ப கூடாது. கேர்ஃபுல்லா இப்பவே ஸ்ட்ராங்கா உள்ள வச்சுட்டு அதுக்குள்ளரே பண்ணும். அப்ப வயசு காலத்துல பண்ணினா தான் வயசான காலத்திலையும் கண்டினியூட்டி இருக்கும். டு பி கண்டினியூட்டி. ஓகே, ஏன்னா ஞானத்துக்கு பிறகு இந்த சரீரம் போகாது. அப் டு பிராரப்தம் உள்ள வரைக்கும் இந்த சரீரத்துல நீ இருந்தே ஆகணும். புரியுதா? சம்சாரத்துல விழுந்து விடுவாய். பி கேர்ஃபுல். ஓகே, அதனால ஏன்னா ஜஸ்ட் சத்தியமித்யா சேம். சத்தியமித்யா ஒரே இடத்துல இருக்கிறது, அது வேற இது வேற இல்ல. அதனால நீ சத்தியத்திலேயே இருந்தாகணும். அப்போ உன் மைண்டு ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டா அது இருக்கும். அதனால ஞானியான பிறகு இன்னும் அலர்ட்டா இருக்கணும் அந்த இடத்துல. ஞானி ஆகிறது கஷ்டம். புரியுதா? ஞானி ஆன பிறகு நமக்கு அதுதான் முன்னாடி ஆரம்பத்துல சொன்ன, ஞானி ஆயினா இவர் மைண்ட் எல்லாம் அப்படி ஏதோ இதுவாகி அது இதுவாயிடும். அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. பாடி ஏதாவது ஆயிடும்னா அதுவும் ஆகாது. சேம் பாடி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வயசாகும். ஞானம் வர வர வயசாகிட்டு இருக்கும். ஏன்னா வயசாக ஞானம் வருதுன்னு அர்த்தம். அப்ப பேக் பெயின்லாம் ஆட்டோமேட்டிக்ல வரும். அம்மாடி இது பகவான் வர இட்டுட்டு போக மாட்டான்னு சொன்னா பக்கத்துல சிஷ்யன் பார்த்துட்டு இருப்பான். எங்க பகவான், எந்த பகவான் சொல்றீங்க? திருஷ்ய பகவானா, திருக்கு பகவானா? அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? கேர்ஃபுல்லா சிஷ்யன்லாம் இருக்கானா பார்த்துட்டு, என்ன குருவே, சரீரம் நீங்களா இல்ல ஆத்மாவா அப்படி. அதனால ஞானி கூட ஐயோன்னு தான் சொல்லுவான். புரியுதா? ஆனா அந்த கரணத்துல ஆனந்த புருஷனா இருப்பான். புரியுதா? அது ஞானிக்கு தான் இருக்கிறா. ஞானியா கோணியான்னு அவருக்கு தான் தெரியும். புரியுதா? வேற ஒருத்தனும் நீ வெளியில சில பேர் நல்லா தாங்கிப்பான். புரியுதா? தாங்கின்னு எந்த வெளியிலும் தாங்கிப்பான் ஆனந்தமா. ஞானி ஆயிடுவானா? நீ அவன் பேஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுவியா? கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, சில சமயம் உடம்பு அது அது அப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான் அதுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த். அந்த ஞானி கத்துறான்னு வச்சுக்கோ, கத்துறா இந்த இவன் ஞானி கிடையாது. நீ டிசைட் பண்ண முடியாது. புரியுறதா? அதனால ஒரே ஒரு விஷயம் டிசைட் பண்ணும், நான் ஞானியா இல்லையான்னு நீ டிசைட் பண்ண முடியும். புரியுதா? நான் ஞானி ஆயிட்டேனா இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும். புரியுதா? வேற யாராலும். அது மாத்திரம் இல்ல, இந்த விஷயத்தை தடை பண்றதுக்கு யாரால முடியும்? வேற யாராலே முடியாது. இந்த இன்வோக் பண்ணியா இல்லையான்றது உனக்கு மாத்திரம்தான். உனக்கு நீ தடை, வேற யாருமே தடை கிடையாது இந்த விஷயத்துல. அதனால இங்க எச்சரிக்கை பண்ணி இந்த டீச்சிங்கை கேர்ஃபுல்லா கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஃபர்தர் விஷயம் நாளைக்கு சொல்லுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.